விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். வணக்கம். இந்த மண்ணில் மனிதர்களாக பிறந்த நாம் நம்மை சுற்றியுள்ள சமூகம், இயற்கை இவற்றிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கூறுகள் எத்தனை இருந்தாலும் நதி நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது என்பதை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். பொதுவாகவே நாம் அனைவரும் நதியின் வளைந்து நெளிந்து செல்லும் அழகை ஆராதிக்கிறோம். நதியில் நீராடி மகிழ்கின்றோம். நதி பெருக்கெடுத்து ஓடும் அழகை பார்த்து வியந்திருக்கின்றோம். ஆனால் அந்த நதி தோன்றியது முதல் தன் இறுதி இலக்கான கடலில் சென்று கலக்கும் வரை ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு என்னென்ன பாடங்களை அது கற்றுத்தருகிறது என்பது பற்றி நாம் யோசித்திருப்போமா? நதி மலையில்தான் தோன்றுகிறது. முதலில் சின்னஞ்சிறு ஊற்றாக அது வெளிவருகிறது. இறைவனாகவே இருந்தாலும் கூட இந்த மண்ணில் பிறப்பெடுத்தால் பிறந்தவுடனே சாதனையாளர் ஆகிவிட முடியாது. உதாரணத்திற்கு சொல்வதென்றால் கிருஷ்ண பகவானாகட்டும், இயேசுபிரானாகட்டும் பிறந்த உடனேயே அவர்கள் சாதனைகள் செய்துவிடவில்லை. அதுபோலதான் மகாத்மா காந்தியும். காந்தி பிறக்கும் போதே மகாத்மா என்ற அடையாளத்தோடு அவர் பிறக்கவில்லை. காலப்போக்கில் அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்கள் பெற்ற சாதனைகள் பின்னால் தான் வந்து சேர்கின்றன. நதி இந்த பூமிக்கடியிலிருந்து வெளிவரும்போது முதலில் சின்னஞ்சிறு ஊற்றாகத்தான் தன் முகத்தை காட்டுகிறது. அது பெருகி பல்கி பெரும் நதியாக பாய்ந்து ஓடும்போது பார்ப்பதற்கே நமக்கு வியப்பை தருகிறது. இதிலிருந்து நதி நமக்கு என்ன சொல்ல வருகிறது? இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஏன் அவதார புருஷர்களாக இருந்தாலும் கூட ஒரு சாதாரண நிலையில்தான் அவர்களுடைய பிறப்பு இருக்கும் என்பதுதான் நதி நமக்கு கற்றுத்தரும் முதல் பாடம். இந்த நதி நாம் ஒரு சின்னஞ்சிறு ஊற்றாகத்தானே பிறந்திருக்கிறோம். நம்மால் என்ன சாதித்து விட முடியும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஏழை பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறந்து விட்டோமே, கல்வி அறிவு இல்லாத அறிவிலிகளுக்கு பிள்ளையாக பிறந்து விட்டோமே, நாம் எப்படி வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறோம் என்று தங்களுடைய பின்புலத்தை நினைத்து வருந்தி வாழ்க்கையில் முன்னோக்கி நகராமல் அப்படியே நின்று விடுகிறார்கள். நதியிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் என்ன என்றால், நதியைப் போல் நாம் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நதி பிறந்தது தொட்டு இறுதி இலக்கான கடலை சென்று அடையும் வரை தொடர்ந்து முன்னோக்கி பாய்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு நாளும் நதி தேங்குவதும் இல்லை, ஒரு நாளும் அது பின் வாங்குவதும் இல்லை. வாழ்க்கை என்பதே ஒரு பிரவாகம். பிரவாகம் என்றால் தொடர் ஓட்டம். வாழ்க்கையில் எந்த இடத்திலும் தயங்கிவிடக்கூடாது, தேங்கிவிடவும் கூடாது. தேங்குவது எதுவாக இருந்தாலும் அது சாக்கடைதான். எப்படி நதி முன்னோக்கி பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறதோ அதுபோலும் நம் வாழ்க்கையில் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்தில் ஒரு பிறப்பின் ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இறைவன் நமக்கு முகத்தை எங்கு வைத்திருக்கிறான்? பின்னால் வைக்கவில்லையே, முன்னால் தானே வைத்திருக்கின்றான். அந்த முகத்தில் தானே 2 கண்களையும் வைத்திருக்கின்றான். அந்த கண்களை கொண்டு காட்சிகளை கண்டு நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் முன்னால் தானே நம் கண்கள் இருக்கின்றது, பின் ஏன் நாம் பின்னால் திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றோம்? எப்போதுமே நதியை போல் பின்னால் பார்க்காமல் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். முன்னோக்குவதுதான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதை நதி சொல்லாமல் சொல்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இறந்த காலத்திலேயே தான் இருந்து கொண்டே இருக்கிறோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ரிவர் நெவர் ரெட்ரீட் என்று. நதியானது தான் பாய்ந்து வரும்
பாதையில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தையும் தன்னோடு அரவணைத்து செல்கிறது. வாழ்க்கை என்பது தனியாகவே பிறந்து தனியாகவே வளர்ந்து தனியாகவே இறந்து விடுவதில் இல்லை. மனிதர்களை நாம் அதிகமாக சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஓடி 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 கோடி கோடியாய் செல்வத்தை சம்பாதிப்பதை விட நல்ல மனிதர்களை தேடி தேடி சென்று அடையாளம் கண்டு அவர்களை நாடி நாடி நட்பையும் உறவையும் அவர்களோடு வளர்த்து கொள்ள வேண்டும். மக்களை நாம் அதிகமாக சம்பாதித்து கொள்ள கொள்ள நமக்குள் வலிமை அதிகமாகும். நதி என்ன பண்ணுகிறது? தான் செல்லும் தடத்தில் உள்ள அத்தனை நீர்நிலைகளையும், அது குப்பை கூழங்கள் நிறைந்த ஏரியாக இருந்தாலும் சரி அல்லது சாக்கடையாக இருந்தாலும் சரி, எதையும் புறக்கணிப்பதில்லை. அதையும் அரவணைத்து கொண்டு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதனால் நதி இன்னும் அதிக அளவில் வலிமையை பெறுகின்றது. இந்த நதியானது மலையில்தான் பிறந்திருக்கிறது, உயரமான இடத்தில் பிறந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் நதி நான் மிக உயரத்தில் பிறந்திருக்கிறேன், ஆகவே கீழ் நோக்கி வந்து நான் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தரமாட்டேன் என்று மலைமுகட்டிலேயே நின்று விடுவதில்லை. அது என்ன செய்கிறது? ஆனால் மனிதர்களாக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு செல்வ செழிப்பான வீட்டில் பிறந்து விட்டால் நான் செல்வந்தன் என்ற கர்வமும், ஒரு அறிவில் தேர்ச்சி பெற்று வளர்ந்து விட்டால் தான் ஒரு அறிவு ஜீவி என்ற கர்வமும் வந்து சேர்ந்து விடுகிறது. மனிதர்களுக்கு 3 நிலைகளில் கர்வங்கள் வந்து சேரும் என்பார்கள். முதலில் குலப்பெருமையால் வருகின்ற கர்வம், செல்வ செழிப்பால் வருகின்ற கர்வம், 3வது அறிவினால் வருகின்ற கர்வம். ஆனால் நதி அவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கூட தாழ கீழ் நோக்கி பாய்ந்து சமவெளிக்கு வந்து மக்களின் பசியை ஆற்றுகிறது, மக்களின் தாகத்தை தீர்க்கிறது. மக்களுக்கு பல வகைகளில் நதியானது உதவி புரிகின்றது. அதுபோல்தான் நாமும், நான் உயரமானவன் என்ற எண்ணம், அந்த கர்வம் நமக்குள் வந்துவிட்டாலே சக மனிதர்களையும் நாம் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம்? நம்மை விட கீழானவர்கள் என்றுதான் நாம் அவர்களை பார்க்கிறோம், அவர்களை புறக்கணிக்கிறோம். ஆனால் நதி அப்படி செய்யவில்லையே. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? மேலும் மேலும் தாழ தாழ நம்முடைய மேன்மை பெருகும் என்பதுதான். இன்னும் சொல்லப்போனால் எந்த நதியும் தன் தாகம் தீர்த்து கொள்வதற்காக தண்ணீரை சுமந்து செல்வதில்லை. பிறருடைய தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான் அது தண்ணீரை சுமந்து கொண்டு வருகிறது. அப்படியென்றால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நதியைப் போன்று மனிதர்களாகிய நாமும் பிறருக்கு உதவி செய்யதான் பிறந்திருக்கின்றோம் என்ற பாடத்தை நதி இங்கு நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவன் ஒரே நேரத்தில் ஒரு நதியில் கால் வைக்க முடியாது என்று கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ்க்கும் முன்பு இருந்த ஈரோப்ளிட்டிஸ் என்பவர் சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இப்போது நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் ஒரு காலை எடுத்து உள்ளே வைக்கிறோம். இன்னொரு காலை எடுத்து வைப்பதற்கு முன்பே நாம் முதலில் கால் வைத்த அந்த தண்ணீர் கடந்து சென்றிருக்கும். மறுபடியும் புதிதாக தண்ணீர் வந்து கொண்டேதான் இருக்கும். அதே போல்தான் நாம் குளிக்கும் போது இருக்கும் நதி வேறு, குளித்து முடித்து கரையில் வந்து நின்று திரும்பி பார்க்கும்போது இருக்கின்ற நதி வேறு. புதிதாக நீர்வரத்து வந்து கொண்டே இருந்தால்தான் அதற்கு நதி என்றே பெயர். அதுபோல்தான் நாமும் புதிதாக மனிதர்களை, உறவுகளை சேர்த்து கொண்டே நாம் பயணிக்க வேண்டும். நதிக்கும் சோர்வுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன வேலைகள் செய்து முடித்தால் கூட எனக்கு சோர்வாக இருக்கிறது என்று சோர்ந்து விடுகிறோம். ஆனால் நதி எப்போது தோன்றியதோ அல்லது பிறந்தது தொட்டு செயலாற்ற தொடங்கி விடுகிறது. அதனுடைய செயல் எப்படி இருக்கிறது? முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. எங்கேயும் தேங்கி விடுவதில்லை, இயக்கத்தை நிறுத்தி விடுவதில்லை, பின்னோக்கி பார்ப்பதில்லை. எந்த களைப்பும் இல்லாமல் அது தன்னோடு அருகில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் அரவணைத்து கொண்டு பெருக்கெடுத்து ஓடி மக்களுக்கு பல வழிகளில் உதவியை செய்கிறது. வாழ்க்கை என்பது பல சவால்கள் நிறைந்தது. வாழ்க்கை என்றால் அது மலர் படுக்கை என்று நாம் நினைக்கக்கூடாது. அதில் முட்களும் தான் நிறைந்திருக்கும். நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டிய சோதனைகளை, சவால்களை எப்படி தகர்ப்பது
அந்த தடைகளை எப்படி நாம் தாண்டி வருவது என்பது பற்றி நதி நமக்கு வெகு அழகாக சொல்லி கொடுக்கிறது. நதி என்ன செய்கிறது? தான் செல்லும் வழியில் சிறு சிறு செடிகள், கற்கள், புதர்கள் இருந்தால் அதற்கு தனக்கு வலிமை, தன்னுடைய வலிமை அதற்கு தெரியும். அதில் மீது மோதி முட்டி அதை தகர்த்து விட்டு மீண்டும் முன்னேறி செல்கிறது. அதுபோல் நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன சவால்கள், துயரங்கள், சோதனைகள் வரும்போது நாம் நம் வலிமையாலும் நம் சக்தியாலும் அதை தகர்த்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும். அங்கேயே களைப்புற்று இருந்துவிடக்கூடாது. நதி சென்று கொண்டே இருக்கும் பாதையில் குறுக்கே குன்றுகளோ அல்லது மலைகளோ எதிர்பட்டால் நதி தன்னுடைய அலைகளால் முட்டி மோதி அந்த மலைகளோடு சண்டையிட்டு தன் பாதையை அதற்குள் புகுந்து செல்ல வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஏனென்றால் அதற்கு தன் சக்தியை பற்றி தெரியும். இவ்வளவு பெரிய மலையை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தனக்கு இல்லை என்பதால் அந்த மலையின் மீது முட்டி மோதி தன் வலிமையையும் சக்தியையும் இழக்காமல் அந்த தன்னுடைய பாதையின் திசையை திருப்பி அது மலையை கடந்து ஒரு ஓரமாக தன்னுடைய பாதையை திருப்பிச் செல்கிறது. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் நாம் தகர்க்க வேண்டியதை தகர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான். இறுதியில் நதி என்ன செய்கிறது? தன் இறுதி இலக்கான கடலை சென்று அடைகிறது. அதாவது இறப்பை தழுவுகிறது. அதனால் அதற்கு எதுவும் அச்சம் எதுவும் ஏற்படுவதில்லை. நதி கடலோடு போய் நாம் கலக்கப் போகிறோம் என்று நதி நினைக்கும் போது அதற்கு என்ன தோன்றுகிறதாம்? இப்போது நம்முடைய உருவம் இன்னும் பெரிதாகி நம்முடைய வலிமையும் அதிகரித்து நம்முடைய பரிணாமமும் பெருகிறது என்ற ஒரு அமைதி உணர்வுடன் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சென்று கடலில் கலந்து விடுகிறது. அதுபோல்தான் நமக்கு மரணம் ஏற்படும் பொழுதும் நாம் என்ன நினைக்க வேண்டும்? நான் சரியாக வாழ்ந்திருக்கின்றேன், திருப்தியாக வாழ்ந்திருக்கின்றேன், நெறியாக வாழ்ந்திருக்கின்றேன், முறையாக பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ்ந்திருக்கின்றேன் என்ற ஒரு மன உறுதியோடு மரணத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். நதி கடலோடு கலந்து விட்ட பிற்பாடு அதற்கு வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. கடலோடு கலந்து விட்ட நதி மீண்டும் சூரிய வெப்பத்தால் அந்த கடலில் உள்ள நீர் ஆவியாகி வானத்திற்கு சென்று அங்கு கரு மேகங்களாக திரண்டு மறுபடியும் மழையாக மண்ணிலும் மலையிலும் பொழிகின்றது. மீண்டும் சின்னஞ்சிறு ஊற்றாக அந்த நதி தோன்றி பெருக்கெடுத்து நதியாக பாய்ந்து மறுபடியும் தன் வாழ்வை தொடங்குகிறது. இது ஒரு சுழற்சி தானே. நமக்கு எப்படி பிறப்பும் இறப்பும் ஒரு சுழற்சியோ அது போன்று எல்லாவற்றிலுமே தோன்றுதலும் மறைதலும் என்பதும் ஒரு வாழ்வின் ஒரு சுழற்சி தான். நமக்கு இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நமக்கு மரணம் ஏற்பட்டாலும் கூட இந்த மரணத்தோடு நம் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. மரணம் முடிவு இல்லை. அப்படி என்றால் நாம் அழியாத அமரத்துவம் பெற்றவர்கள் என்பதை நதி எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பாருங்கள். ஆக நதியிடம் இருந்து நாம் எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நதியிடம் இருந்து நாம் நம்முடைய பிறப்பின் பின்பலம் பற்றி வருந்தக்கூடாது. பிறந்தவுடன் செயலாற்ற தொடங்க வேண்டும். அந்த செயலாற்றும் போது முன்னோக்கி வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும், பின்னோக்கி பார்க்கக்கூடாது. நாம் வாழ்க்கை பயணத்தில் செல்லும் வழியில் பல உறவுகளையும் நட்புகளையும் பெருக்கி கொண்டு செல்ல வேண்டும். எந்த இடத்திலும் கர்வம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பணிவு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு பண்பட்ட மனிதனாக நாம் மாறலாம். மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவ வேண்டும், நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளை எப்படியெல்லாம் தகர்த்து எறிந்து முன்னோக்கி நாம் பயணிக்க வேண்டும், வாழ்வை எப்படி முழுமையாக வாழ்ந்து நம்மை மரணத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் போன்ற அற்புதமான தகவல்களை நாம் நதியிடம் இருந்து பாடமாக கற்றுக்கொள்ள முடியும். வணக்கம்.